16 ஸ்டார்ட்ல தியான்பா வந்து என்ன கொண்டு விடு, உன்னுடைய லெவல் குறைந்தது 3 முதல் 5 வரை உயரும், இதுதான் ஒரே வழின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சென்மோ கிட்ட சொல்றாரு. அங்க இருக்க ஆட்களும் பாஸ் நீங்க சாகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கதறாங்க. அந்த ஆளும் வேண்டாம் என் பாஸை கொள்ளாத, இவனுடைய சிவப்பு பெயரை பார்த்து ஏமாந்து விடாதே, இவன் நினைப்பது போன்ற ஆள் கிடையாது. அதாவது சிவப்பு நேம் இருந்தாலே அவங்க வந்து வாண்டட் கிரிமினல்ஸ், அவங்கள கொல்றது மூலியமா பவுண்டி மாதிரி வந்து வழங்கப்படும். அப்ப நம்ம ஷியாவோ பொண்ணு வந்து நான் ஒரு விர்ச்சுவல் ஸ்ட்ரீமராக இருந்த பொழுது மில்லியன் கணக்கான ரசிகர்கள் இருந்தனர். ஆனால் ஏஐ வந்த பிறகு என் வாழ்க்கை முட்டு சந்தில் நின்றது. ஸோ காய்ஸ், நான் ஏன் திரும்ப திரும்ப இந்த மான்வா எனக்கு பிடிக்குன்னு சொல்றேன்னா, ஸோ அப்படியே ஃபியூச்சர் எப்படி இருக்குன்ற ரியாலிட்டியே இதில் கொண்டு வந்திருப்பாங்க. ஆஸ் வெல் அஸ் உங்களுடைய ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி. அந்த பிக்சலேயர் மான்வா நான் வந்து அரௌண்ட் 38 சாப்டர்ஸ் அன்னைக்கு ரிலீஸ் ஆயிருந்தது. நைட்டு 2 சாப்டர் விட்டாங்க. ஸோ கன்கரண்டா நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருந்தேன். ஸோ கடைசி நேரத்தை தான் வந்து இமெயில் வந்திருந்தது. ஸோ சாரி டு சே தட், எனக்குமே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு ரெக்கவர் ஆகிறது. தென் ஷேடோ ஃபேமிலி அவர் மெசேஜ் பண்ணோன்னே எனக்கு ரொம்பவே வந்து மோட்டிவேட்டிங்கா இருந்தது. ஸோ இந்த தருணத்துல என் கூட நின்று உங்க அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். அப்ப அந்த ஷியாவோ பொண்ணும் கொல்லு அல்லது கொல்லப்படு அப்படின்னு சொல்றாங்க. லாபத்திற்காக என் உயிர் தோழியே என்னை முதுகில் குத்தினாள், அதிர்ஷ்டவசமாக நான் தப்பித்தேன். அப்ப தியன்பாகிய பாஸும் நேரம் இல்லை, என்னை கொன்று இவர்களை காப்பாற்றுன்னு சொல்றாரு. பாருங்க என்ன ஒரு அக்கறை அவருக்கு. அவரு ஃபேமிலி மேட்டை காப்பாற்றணுன்ற ஒரே சிங்கிள் கோலுக்காக ஸோ இங்க நீங்க எல்லாம் தவிச்சு போறதுக்கு என்னை கொல்றது தான் ஒன்லி வேன்னு சொல்லிட்டு இவ்வளவு பெருந்தன்மையா இருக்காரு. ஸோ இந்த மாதிரி வந்து ஃபியூச்சர்ல இருக்குவாங்கன்னு கேட்டா சான்ஸே இல்லை, 0% தான். தேன்பாவும் எனக்கு வாக்கு கூட என்னுடைய பிரதர்ஸ் நீ வந்து எதுவும் பண்ண மாட்டேன், அவங்கள பாதுகாப்பான்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு. சென்மோ கவலைப்படாதே, நான் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்றான். அப்படியே அவரே வந்து கொண்டு நம்மளுடைய ஹீரோ லெவலப்பும் அடைகிறான். வாழ்த்துக்கள், அப்டேட் முடிந்தது. ஸோ ஹீரோ வந்து டெவலப் ஆயிட்டான்றதை இண்டிகேட் பண்ணுது. நீங்கள் இப்போது சமன்களை கட்டுப்படுத்தலாம்னு சொல்லிட்டு வருது. அப்ப சென்மோ ஹீரோ சொல்றான், இப்போது என் பதிலடி தொடங்கும் சொல்லிட்டு நான் சிக்னல் கொடுக்கும் போது உங்கள் சக்திகளை பயன்படுத்துங்க சொல்லிட்டு டீம்மேட்ஸ் கிட்ட சொல்றான். ஆபரேஷன் டீகேபிடேஷன் ஆரம்பம். ஷூ தியான் போ ஷியாவோ கிராவிட்டி கண்ட்ரோலை பயன்படுத்து. அதாவது அந்த இன்னொரு நபர் பேரு தான் அந்த தியான்றவன். அவன் வந்து எர்த் ஷீல்ட போடுறான், இந்த பொண்ணு வந்து கிராவிட்டி கண்ட்ரோலா பயன்படுத்துறாங்க. அப்புறம் நம்ம சென்மோவும் அருமையான வேலை காய்ஸ், அடுத்து இதை ருசித்து பாருன்னு சொல்லிட்டு அந்த குயின் ஆண்டி கிட்ட சொல்ற, அந்த பாஸ் ஆண்டி கிட்ட. இப்பொழுது அவனுடைய சமன்களை வந்து ஏவி விடுறான். அந்த ராட்சச பாம்பு, அப்புறம் அந்த ஆண்ட் பூச்சிகள். ஸோ இது வந்து ஆவேசமா வந்து அந்த பாஸை வந்து தாக்குதல் நடத்துறது. 7 ஸ்டார்ட்ல நம்ம சென்மவும் இது போதாது சிஸ்டம், என் எல்லா ஆட்ரிபியூட்ஸ்களையும் பாம்பிற்கு மாத்து அப்படின்னு சொல்றான். ஹீரோ கிட்ட சிஸ்டம் கண்ட்ரோல் இருக்குது. ஆப்வியஸா அவனோட ஸ்டாட்ஸ் அவன் வந்து ரீசெட் பண்ணலாம், எதுக்கு வேணா டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். ஸோ ஹீரோ வந்து ஒரு சீட் ஸ்கில் தான், ஓகேங்களா. சிஸ்டம் வந்து இந்த டி ரேங்க் டஞ்சனை வந்து கிளியர் பண்ணிட்டீங்கன்னு வருது. ஸோ ஹீரோ பாத்தீங்கன்னா அவன் டீம்மேட்ஸோட இணைந்து வந்து இதை கிளியர் செய்திருக்கான். அனைவரும் வந்து ரொம்பவே ஹாப்பியா வராங்க. சென்மோ வந்து இது என்ன பாவின் டேட்டாவா, இதை காப்பி செய்ய முடியுமான்னு சொல்லிட்டு காப்பி செய்யன்னு சொல்லி கொடுக்குறான். அதாவது இப்ப ஹீரோ வந்து கொண்டா பாத்தீங்கன்னா அந்த பாஸ், ஸோ அவனோட டேட்டாவும் ஹீரோ வந்து காப்பி பண்ணி வச்சுக்கிறான். சென்மோவும் சிஸ்டர் உண்மையிலேயே இந்த கேமில் பங்கேற்று இருக்கிறாள், ஜின் கான்கான் அவளேதான். அதாவது ஹீரோ ஜெயிச்சோடனே இந்த MVP போர்டு மாதிரி வருது, அதுல வந்து அவனோட சிஸ்டர் நேம் தான் அங்க ஃபர்ஸ்ட் இருக்கு. ஸோ அவங்க வந்து நம்ம ஹீரோக்காக ரொம்பவே வந்து ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து ஹீரோக்கு வந்து ஏஐ காரணமா வந்து வேலையை விட்டு தூக்கிட்டு இருப்பாங்க. இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா லே ஆஃப்னு சொல்லியிருப்போம். ஸோ அது காரணமா வந்து ஹீரோ ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுறான். ஸோ அவன் சிஸ்டர் வந்து ஹீரோ சப்போர்ட் பண்ணான்னு சொல்லிட்டு தனியா வந்து அந்த கேம்ல போயிட்டு ஏர்ன் பண்ணிட்டு ஸோ இவங்க வாங்கின அந்த கடன்னா அடைக்கிறாங்க. எப்படி கடன் தானே யோசிக்கிறீங்க, பொதுவா கம்பெனி வந்து வேலையை விட்டு அனுப்புறாங்கன்னா வந்து ஸோ இவங்க வந்து என்கிட்ட இவ்வளவு கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மேல பிரேமும் பண்ணிடுறாங்க. ஸோ வந்து ரொம்பவே ட்ராஜடி தான் ஹீரோட வாழ்க்கைன்றது. ஷியாவோ ஸ்ட்ரீமர் பொண்ணும்
மெடுசாவின் கண்ணை பார்த்தால் எல்லாமே முடிந்துவிடும். அதன் கண்ணை தாக்கினால் மட்டுமே அதை வீழ்த்த முடியும். சென்மவும் இந்த வீடியோவில் கான்கானுக்கு அருகில் இருக்கும் அந்த மனிதன் யாரை சொல்லி யோசிக்கிறான். சோ அதாவது இவங்க சிஸ்டர் வந்து அந்த மெடுசா டஞ்சனை போயிட்டு கிளியர் பண்றாங்க. சோ அதுல பாத்தீங்கன்னா எல்லா இமேஜ்லயும் ஒருத்தன் வந்து ஃப்ரீக்வெண்டா வருவான். ஹீரோ வந்து இந்த மாஸ்க் போடுங்க நபர் யாருன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். 18 ஸ்டார்ட்ல நம்ம ஷியாவும் வந்து அந்த எரிச்சலட்டும் ஆள் அவனை விட்டு விலகியது. அவனுக்கு ஒரு கண் சிவப்பு, மற்றொரு நீல கண் அவன் சொல்லிட்டு சொல்றான். அப்ப நம்ம ஹீரோவும் அவன் பெயர் லூ சென்வோவா அப்படின்னு கேக்குறான். அப்ப நம்ம தியானம் அவன் ஒரு கொடூரமானவன், அவனிடம் நெருங்காதே, ஜாக்கிரதையாரு அப்படின்னு சொல்றான். நம்மளுடைய சென்மோ வந்து லூ சென்ஜோவா, இவனை நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறான். அந்த ஆள் வந்து மேடம் உங்கள் கடன் 1/3 பங்காக குறைந்து விட்டது. அடுத்த மிஷன் ஒரு எஸ் ரேங்க் வீரனை தீர்த்து கட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய சிஸ்டர் கிட்ட தான் வந்து பேசுறாங்க. ஹீரோவுடைய கடன் அடைக்கதான் அவங்க வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. சோ 1/3 தான் முடிஞ்சிருக்கான். இந்த மெடுசா டஞ்சனே ரொம்பவே வந்து கஷ்டமானது. எல்லாருமே வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடுச்சு அந்த மெடுசான்ற பாஸ். இவங்க மட்டும் தான் சஸ்டெயின் ஆனாங்க. அதாவது அவங்க கண்ணை பார்த்தாலே எல்லாமே வந்து சரியாயிடும். நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் மெடுசா நம்ம அப்படி பார்த்துருப்போம். அதனால வந்து பாம்புமா இருக்கும். சோ அவங்கதான். சோ ஹீரோடைய சிஸ்டர் வந்து அதையும் டெஃபிட் பண்ணியுமே வந்து கடன் வந்து தீர்ந்த பாடு இல்லை. அவன் நம்ம கான்கான வந்து நான் கடனை அடைக்கும் வரை என் அண்ணனை அவர்கள் எதுவும் செய்ய மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சீக்கிரம் நாம் நிம்மதியாக வாழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. அதாவது ஹீரோ வந்து கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த சிஸ்டரா இவங்க வந்து ரொம்பவே வந்து எஃபர்ட் போடுறாங்க. ஓகேங்களா? அப்ப சென்மோ ஓ நீ எங்கேயே தான் ஒளிந்து கொண்டிருந்தாயா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அப்ப அந்த என்பிசி கேரக்டர் வந்து அட பாவமே நீ இன்னும் இங்கேதான் இருக்கிறியா அப்படின்னு கேக்குறாங்க. சோ யாருன்னு தெரியுதா? அந்த மைண்ட் ஸ்வீப்பர் கேம் கண்டக்ட் பண்ண அந்த ஆண்ட் ஹோஸ்ட் தான். சோ ஹீரோ வந்து ஃபர்ஸ்ட் அந்த ராபிட்டை வந்து முழுங்கிட்டு இருப்பான். சோ இப்ப நடக்க போதுன்னு சொல்லிட்டு அடுத்த எபிசோட நீங்க பார்த்து தெரிஞ்சிட மாதிரி இருக்கும். பிளஸ் நண்பர்களே, சோ ஒரு கம்பேக் தரத்துக்கு ஐ நீட் சம் டைம். சோ அதனால வந்து எனக்கு இன்டர்னல்ஸும் வந்து கூடவே ஆரம்பிக்குது. ஸோ அதனால எனக்கு வந்து சம் மென்டல் ஃபேட்டிக்ல இருந்து வெளில வரதுக்கு சம் டைம் தேவை. ஸோ இந்த வாரம் படிக்கும் எனக்கு கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருந்தது. ஸோ அதனால தான் உங்களுக்கும் வந்து வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். வீடியோ வராது. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் மை செல்ஃப் ஆல்சோ. ரியலி தேங்க்யூ காய்ஸ் உங்களுடைய எக்ஸ்ட்ரீம் சப்போர்ட்டுக்கு. தேங்க்யூ ஆல் ஒன்ஸ் அகைன் மை டியர் பிலோவட் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஆல் அகைன்.